நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியோட முகத்தெரிய கிழிச்சு எறிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு இலக்கியா கிட்ட வந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. "நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ணி. அது மட்டும் இல்லாம, நான் வந்து நான் கல்யாணம் பண்ணும்போதே நீங்க சொன்னீங்க. இந்த அஞ்சலி சரியில்ல, சரியில்லன்னு சொல்லிட்டு. அது எதையுமே கேட்காம, நீங்க வந்து ஏதோ அஞ்சலியோட வாழ்க்கைய வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன். ஆனா, அஞ்சலி வந்து எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு கெடுதல் தான் நினைச்சுட்டு இருந்திருக்கா. அத எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய நினைச்ச உங்களையே வந்து நான் அவ்ளோ கேவலமா பேசியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாம, அவ்ளோ வந்து உங்க மேல நான் கோவத்துல இருந்திருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியா கிட்ட இப்போ கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ வந்து காப்பாத்தவே முடியாதோன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா இலக்கியாவே இதுல முன் வந்து அஞ்சலியோட வயித்துல இருக்க அந்த பேட வந்து ரிமூவ் பண்ணி, அஞ்சலியோட முகத்திரைய வந்து கிழிச்சு எறிஞ்சாங்க. ஒரு பக்கம் கோர்ட்டே வந்து அஞ்சலிய காரி துப்புது. ஆனா அஞ்சலி வந்துட்டு நான் கர்ப்பமா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க எங்க வந்து வயிறு பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கேஸ வந்து அந்த அளவுக்கு மிக பெருசா எடுத்துக்க மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். அதனால தான் வந்து நான் பேட வச்சுட்டு இருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கார்த்திக் இருந்துட்டு, "அஞ்சலி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்படின்னா, உன்ன அடிச்சே நான் கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதையா உண்மைய ஒத்துக்கோ. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? உன் வயித்துல குழந்தை இல்ல அப்படின்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயி போயிடுச்சு. ஆனா எதுக்காக நீ பொய் சொன்ன? இப்போ இலக்கியாவோட அதாவது இலக்கிய அண்ணிய வந்து ஜெயிலுக்கு அனுப்பி, எவ்ளோ பெரிய முட்டாள்தனம், எவ்ளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க நீயி, அப்படின்ற மாரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து அஞ்சலிய மிரட்டி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வச்சுறாங்க. அதே சமயம், "அண்ணி என்ன மன்னிச்சுருங்க அண்ணி. நான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது இப்ப தான் எனக்கு புரியுது. இப்ப கூட வந்து அண்ணன் எதுக்காக வந்து இந்த மாரி கேவலமான வேலைய செஞ்சாரு. அஞ்சலி வந்து கர்ப்பமா இருக்கா. ஆனா அதை தெரிஞ்சுமே வந்து அஞ்சலி மேல கேஸ் போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு மேல நான் அவ்ளோ கோவத்துல இருந்துட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே வந்து பொய் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க நிரூபிச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஆரம்பத்துல இருந்தே அஞ்சலி கர்ப்பமா இல்ல, அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. ஆனா அது எதையுமே வந்து என்னோட காதுல போட்டுக்காம, என் பொண்டாட்டி வந்து பொய் சொல்ல மாட்டா. என்கிட்ட வந்து உண்மையா மட்டும் தான் சொல்லுவா. எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டா. அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் நெனச்சது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதே சமயம் இதுக்கு மேலயும் வந்து அஞ்சலி கூட நான் வாழ்ற மாரி இல்ல. ஏன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து சொன்னீங்க, "அஞ்சலி இப்படிப்பட்டவ, அப்படிப்பட்டவ. அவள்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு" சொல்லிட்டு. ஆனா, நான் தான் வந்து அவள லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லா தப்புமே என் மேல தான் அண்ணி. அது மட்டும் இல்லாம, உங்கள போய் தப்பா நெனச்சு, இப்படி ஜெயில்ல போயிட்டு வந்து உட்கார வச்சுட்டேனே, அந்த அந்த குற்ற உணர்ச்சி வந்து என்ன கொல்லுது. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்த சொல்லுங்க அண்ணி. அப்படி இப்படின்ற மாரி வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சைலன்ட்டா இருந்துங்க. "இங்க பாரு கார்த்திக், நான் வந்து இந்த சபை முன்னாடி உன்ன மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோட நோக்கம் கிடையாது. முதல்ல நீ கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புறத நீ விட்டுரு. உன் அம்மாவாவே இருந்தாலுமே கூட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தோணணும். அதுதான் வந்து உண்மையிலேயே நீ வந்து எல்லார் மேலயும் வச்சிருக்க அன்பு அப்படின்னே வந்து சொல்லலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் வந்து கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய வந்து இதுக்கப்புறம் வந்து தான் கூட வந்து சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.